அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் கே கண்டன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐபிஎல் அப்போ நம்ம வீடியோஸ் கண்டினியூஸா போட்டு ஐபிஎல் ஆக்ஷன் அப்ப இந்த வீடியோ வந்து இந்த வருஷத்தின் கடைசி வீடியோ. இந்த வீடியோ நீங்க 2025 ஸ்டார்டிங்ல கூட பார்ப்பீங்க. நம்ம சேனல்ல 2025 நீங்க பாக்குற முதல் வீடியோ கூட இது இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கோலிவுட் 2024 எப்படி இருந்துச்சு, இந்த கோலிவுட் இந்த வருஷம் என்னென்ன படங்கள் வந்துச்சு, என்னென்ன படங்கள் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துச்சு அந்த திரைப்படங்கள் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா வந்து 52 வாரம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வச்சுட்டாலுமே வந்து 52 படங்கள் கிட்ட வரும். சில டைம் இந்த பண்டிகை நாட்கள், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்ல, கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டைம்லலாம் நிறைய படங்கள் வரும், வரிசையா வரும். அப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா நான் தியேட்டர்ல பார்த்த படங்கள்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஒரு விரல் விட்டே எண்ணிடலாம் தியேட்டர்ல போய் பார்த்த படங்கள். ஏன்னா இந்த வருஷம் தியேட்டர் நான் பெருசா போக மாட்டேன், ஓடிடில தான் நான் பார்ப்பேன். தியேட்டர்ல ஏன் போகலன்னா, இந்த வருஷம் நான் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால வந்து பெருசா தியேட்டர் போல. அப்புறம் எல்லா படத்துக்கும் தியேட்டர்ல கொடுத்து டிக்கெட் கொடுத்து பாக்குற அளவுக்கு நான் வசதி இல்லை, என்கிட்ட காசு பெருசா இல்லை. ஸோ நான் தியேட்டர்ல எந்தெந்த படங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டேன், ஓடிடில எந்தெந்த படங்கள் பார்த்தேன்னு சொல்றேன். இந்த வீடியோல வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30 சொல்வேன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா கவுண்ட் பண்ணுங்க நான் எத்தனை படம் சொல்றேன்னு. நான் ஒவ்வொரு மாசமா என்னென்ன படங்கள் வந்துச்சு, அந்த படங்களை எனக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன, அது என்ன ஜானர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 2023 வெளியான படங்கள். அது லைவா போட்டிருந்தோம். இந்த வீடியோ லைவா போடணும்னு தான் திங்க் பண்ணேன். பட் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து லைவா போட்டோம்னா நான் எப்போ லைவ் வரேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து நான் தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ போட்டு நீங்க எப்பனாலும் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்தாச்சு. நம்ம இந்த வீடியோல கோலிவுட் மட்டும் இல்லாம மற்ற லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்போம். இந்த வருஷம் வெளியான மூவிஸ் நிறைய நல்ல மூவிஸ் வந்துச்சு அதர் லாங்குவேஜ்லயுமே. ஸோ இப்போ வந்து எல்லாமே பேன் இந்தியா ரிலீஸ் அப்படின்னு தான் பண்றாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா மூவியுமே வருது. ஓடிடில வந்தாலுமே வந்து அதுல நிறைய சப்டைட்டிலோடையும் பார்க்கலாம், இல்லைன்னா ஆடியோமே வந்து டப்பிங் பண்ணி விடுறாங்க நிறைய பெரிய பெரிய ஓடிடி தளங்கள்ல. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரா இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மந்த் வைஸா பாத்துருவோம். ஜான்வரி பொங்கல் டைம்ல நிறைய படங்கள் வந்துச்சு. அண்ட் ரிபப்ளிக் டே அந்த ஹாலிடே டைமுமே வந்து நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ வந்து ஜான்வரியில என்ன படங்கள் வந்துச்சுன்னா வந்து அயலான், இந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். சிவகார்த்திகேயன் ஒரு ஏலியன் கான்செப்ட் வந்து நம்ம ஹாலிவுட்ல நிறைய பார்த்திருப்போம். அதுல வந்து நிறைய ஏலியன்ஸ் வந்து என்னன்னா வந்து நம்ம உலகத்தை அழிக்கிற வர மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஏலியன் வந்து நம்ம உலகத்தை காப்பாத்துது, உங்க கிரகத்தை பாத்துக்கோங்கடா அப்படின்ற சொல்ற மாதிரி அந்த ஏலியன் இருந்துச்சு. அந்த கேரக்டர் அதுக்கு வாய்ஸுமே சித்தார்த்து தான் கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். அந்த ஏலியன் கேரக்டர் வித்தியாசமா இருந்துச்சு. மாவீரன் படத்துல வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துட்டே இருக்கு, விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர். அதே மாதிரி இந்த படத்துலயும் சித்தார்த் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் வந்து ஏலியனுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சிவகார்த்திகேயனுமே வந்து இந்த படம் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம். அதுல கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சார் அவர் லுக்லாம். கதை வந்து என்னன்னா வந்து நம்ம உலகத்தை நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம வந்து தோன்றோம், நிறைய சுரங்கம் தோன்றோம், நிறைய வளங்களை அழிச்சிட்டு இருக்கோம், ஆனா வந்து பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு கதை வித்தியாசமா இருந்துச்சு. குழந்தைகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. யாராவது பார்க்கலாம் பாருங்க. வித்தியாசமான ஒரு கான்செப்ட். நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில வந்து ஒரு ஏலியன் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மில்லர், இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிமா எடுத்தாங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலாம்னு தியேட்டர்ல பார்த்தேன். பட் இந்த படம் பார்த்துட்டு ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தலைவலிச்சிச்சு. ஏன்னா வந்து படம் ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்குமே வந்து கத்த மாட்டாங்க, சுட்டுக்கிட்டே இருப்பாங்க புல்லட்டை வச்சு, ஒரு கன் எடுத்துட்டு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறமே நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. இந்த படம் எங்கப்பா ஷூட்டிங் எடுத்தீங்க, அந்த புல்லட்டை நான் இடைக்கு போட்டு கடையில போட்டா கூட எனக்கு அவ்வளவு காசு வரும், ஏன்னா அவ்வளவு டன் கணக்கா புல்லட்டை சுடுவாங்க ஒரு போர் நடந்த டைம். அந்த மாதிரி எடுத்துட்டு படம் ரொம்ப சுட்டுட்டே இருப்பாங்க. என்னடா சொல்ல வரீங்க, இவன் அவனை பழி வாங்குவான், அவன் பழி வாங்குவான், அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில வந்து ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, அவங்க ஒரு கோயிலுக்குள்ள நுழைவாங்க, கோயிலுக்குள்ள இவங்களாம் போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க போய் அங்க ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை பார்த்தோம்னா அந்த குழந்தையே நீங்க தான்ற மாதிரி, அந்த சிலையில இருக்கிறவரு நீதான்ப்பா திரும்பி பறந்து வந்திருக்காரு, அந்த மாதிரி தனுஷோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும் அந்த சிலை. ஏதோ கோரனாருன்னு ஒரு சாமி மாதிரி சொல்லுவாங்க. அது சிவராஜ்குமார் அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணிப்பாரு, பார்க்கலாம். பட் வந்து நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டே பாருங்க. இல்ல ரொம்ப சவுண்டு இல்ல ஹோம் தேட்டர்லாம் வச்சிருந்தீங்கன்னா காது வலிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். அதுக்கப்புறமா ஜான்வரியில வேற என்ன படம் வந்துச்சுன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம். கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. இந்த வருஷமும் ஒரு 2-3 படம் வந்துச்சு. அதுல ஒரு படம் தான் இந்த ப்ளூ ஸ்டார். அசோக் செல்வன் அண்ட் சாந்தனு நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா எல்லா கிரிக்கெட் படத்துல என்னன்னா ஒரு 2 டீம் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க, இன்னொரு டீம் எதிர்ப்பாங்க. அதுபடிதான் இந்த கதையை வந்துச்சு. இவங்க 2 பேரும் வேற வேற டீமா இருப்பாங்க. சாந்தனு வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸை கூட்டிட்டு வந்து அவர் டீம் எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக கூப்பிட்டு வருவாரு. அப்புறம் அதுல ஒரு பிரச்சனை ஆயிரும். அப்புறம் இவர் அசோக் செல்வனோட சேர்ந்து அவங்க டீம் ஒரு ப்ளூ ஸ்டார் டீம் அமைச்சு அவங்க வந்து விளையாடுவாங்க. ஒரு கிரவுண்டுல வந்து அவங்க சில பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் இருக்கும்.
ஸோ இந்த படம் வந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து சிங்கப்பூர் செல்வன் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருந்தாரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணார். இந்த படத்துலயும் என்ன சொல்ல வர்றாருன்னா மெசேஜ் என்னன்னா, அவர் வந்து ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கினார். பட் இருந்தாலுமே வந்து அவர் ஒரு ஸ்டைலிஸ்டா போனாரு. அவர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கூட போய் வேணாம், எனக்கு இந்த ஆஃபர்லாம் வேணாம்னு கேன்சல் பண்ணிட்டு எனக்கு இதான் என்னோட பேஷன். அவர் வந்து சின்ன வயசுல அவர் ஊர்ல ஒருத்தரை பார்த்திருப்பாரு. ஸோ அவரை பார்த்து அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்து சலூனை வைக்கணும்னு நினைப்பாரு. பட் வந்து சலூன் வைக்கும் போதே நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து அவர் எந்த மாதிரி சலூன் வச்சாருன்னு தான் கதை. படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற மாதிரி ஒரு கதை போகும். இல்லைன்னா ஏதோ டான்ஸ் காம்படிஷன்லாம் வரும், அதெல்லாம் எது கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் அரவிந்த் சாமி ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. அவர் வர சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த படத்துல. ஃப்ரீயா இருந்தாங்கன்னா நீங்க பார்க்கலாம், யாராவது பார்க்கலன்னா அமேசான் பிரைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். அதுக்கப்புறமா பிப்ரவரி மார்ச்ல ஒரு சில படங்கள் வந்துச்சு. அந்த டைம் நான் வந்து பெருசா இந்த படமும் பார்க்கல தியேட்டர்ல போய். மார்ச் மாசம் ஜே பேபி படம் வந்துச்சு. ஜே பேபின்ற படம் வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருப்பாரு. அவர் அட்டகத்தி தினேஷ்னு சொல்றதை விட இப்ப லப்பர் பந்துல அவர் கெத்துன்னு ஒரு கேரக்டர் பண்ணதுனால அவர் கெத்து தினேஷ்னே சொல்லலாம். அவர் வந்து நிறைய நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு. பட் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டரா தான் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த நிறைய படம் வாய்ப்புகள் வரதில்ல. ஆனா கிடைக்கிற வாய்ப்பை வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துல வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்குமே வந்து பிரச்சனை ஆயிருது. இந்த அம்மா ஒரு சமயம் அவங்க வீட்டுல இருக்காங்க, இன்னொரு சமயம் இன்னொரு வீட்டுல இருக்காங்க, இன்னொரு பையன் வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த அம்மா வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறது. வயசான காலத்துல ஊர்வசி அவங்க தான் நடிச்சிருக்காங்க அந்த அம்மா கேரக்டர்ல. அவங்களுக்கு வந்து மைண்ட் அளவுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து நைட் ஆனா எங்கேயாவது கிளம்பி போயிருவாங்க, அந்த மாதிரி போயிருவாங்க. ஒரு சமயம் அப்படி கிளம்பி போய் கொல்கட்டா வரைக்கும் போயிடுறாங்க. அந்த அம்மா கொல்கட்டால இருந்து போலீஸ் கால் பண்ணி சென்னையில உங்க பசங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் தராங்க. இந்த பசங்க போய் அங்க கொல்கட்டா போற பயணம் தான் கதையா வருது. போய் அந்த அம்மாவை எப்படி அவங்க மீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா, எப்படி பேசி கூப்பிட்டு வந்தாங்கன்னு தான் கதை. இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நாட்டுல இருக்கிறவரு ஒரு சாதாரண குடும்பத்துல உள்ளவங்க ஒரு நார்த் இந்தியால போய் எப்படி சர்வே ஆகிறாங்க, அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கும். அங்க ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சவர் ஹெல்ப் பண்றாரு, தமிழனுக்கு தமிழை ஹெல்ப் பண்ணுவா. அந்த மாதிரி நம்ம நினைப்போம் நிறைய பேரை வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்ப கூடாதுன்னு. அது உண்மைதான். பட் வந்து எல்லாரையும் சந்தேகமும் படக்கூடாது. ஒரு சிலர் நம்பலாம். அது படிதான் அந்த படத்துல ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இவங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவா நம்ப மாட்டாங்க, அப்புறம் நம்புவாங்க. அவங்க வீட்லயே தங்க வைப்பாரு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த படமும் பார்க்கலாம். அப்புறம் கடைசியில தான் சொல்லுவாங்க இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு உண்மை சம்பவம், அதை வச்சுதான் எடுத்தாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. ஒரு சில பேப்பர் கிளிப்பிங் எல்லாம் போடுவாங்க. ஸோ உண்மையிலே இப்படிலாம் நடந்திருக்கான்ற மாதிரி வியப்பா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் மேல வந்து என்ன படங்கள் வந்துச்சுன்னா வந்து மே மாசம் வந்து பிடி சார் படம் வந்துச்சு. பிடி சார் வந்து இப்ப தமிழ்ல அவர் பண்ணாரு. அவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணுவாரு. இந்த படத்துல வந்து ஒரு பிடி சார் ரோல்ல வர்றாரு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு உமன் சேஃப்டி பத்தி பேசிச்சு இந்த படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் ட்விஸ்டா இருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்க இறந்தவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா வந்து அந்த இறந்தவங்களே தான் திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து உண்மையில வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்கும். அதாவது ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, விசுவாசம் படத்துலலாம் வருவாங்க, அவங்க பேர் டக்குன்னு ஆகல. ஸோ அவங்க தான் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும், அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரியே காமிப்பாங்க. கடைசி வரைக்கும் காமிப்பாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல அவங்க திருப்பி உயிரை வந்து இப்படிதான் நடந்துச்சுன்னா அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருக்கும் இந்த படம் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னடா ஸ்பாயிலர் சொல்லிட்டான்னு நினைக்காதீங்க. பார்க்கலனாலும் பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா போகும். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படம் வந்துச்சுன்னா ஸ்டார் வந்துச்சு. ஸ்டார் படம் கவின் நடிச்சிருந்தாரு. அவர் வந்து ஒரு சினிமா பேஷன் இருக்கு அவருக்கு. அந்த பேஷனை வந்து அவர் வந்து அது சக்சஸ் ஆனாரா இல்லையான்றதான் கதை. ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவினுக்கு போச்சு. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க மீடியால. கவின் நல்லா பண்ணியிருந்தார். பட் வந்து ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிதான் தோணுச்சு. நிறைய லாஜிக் எல்லாம் இடிச்சிச்சு. 2 ஹீரோயின் வச்சு அதுல ஒரு ஹீரோயின் நல்லா பண்ணிருப்பாங்க, இன்னொரு ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்றீங்க நீங்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படம் வந்துச்சுன்னா மே மாசத்துல கருடன் வந்துச்சு. சூரி நடிச்சிருந்தாரு. சூரி சசிகுமார்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு படம். அவர் ஃப்ரெண்டா இருக்கிறதோட ரொம்ப விசுவாசியா இருப்பாரு. அவங்க குடும்பத்துக்காக என்னன்னாலும் செய்வாரு. ஏன்னா வந்து இவருக்குன்னு யாரும் இல்லாதப்போ அந்த ஒருத்தர் வந்து இவர் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு அவர் வீட்லயே தான் இவர் வளருவாரு, நிறைய வேலைகள் செய்வாரு. அப்புறம் அந்த ஃப்ரெண்டே வந்து ஒரு கட்டத்துல வந்து நிறைய தவறு பண்றான்னு போது ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்பு தான்னு இவர் வந்து அவனுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த மாதிரி தான் கதை. கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், நிறைய வெட்டுக்குத்து, ஒரு கிராமத்து பின்னணியில எடுத்திருப்பாங்க. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம். சூரி கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாரு. கொட்டுக்காளியை வந்து அப்படி இப்படியும் பிரைஸ் பண்ணாங்க. பட் கொட்டுக்காளியோட இந்த படம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கொட்டுக்காளி நான் பார்க்கல, நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னு சொன்னாங்க. இந்த படம் நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆக்ஷனும் இருக்கும், நிறைய
சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல பார்க்கலாம். ஓடிடியில பாக்குறதுனா ஓட்டி கூட நீங்க பாத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாசத்துல மகாராஜா படம் வந்துச்சு, விஜய் சேதுபதியோட 50வது படம். நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து 50வது படம் ஒரு மைல் ஸ்டோன், நல்லா இருக்கும். விஜய்க்கு மட்டும் தான் சுறா வந்துச்சு 50வது படம். அதுவுமே வந்து கதை வைஸ் ஓகே, பட் வந்து பெரிய ஹிட் ஆகல அந்த டைம்ல. பட் இவருக்கு வந்து நல்லாவே போச்சு இந்த படம், மகாராஜா படம். இந்த படமுமே வந்து ஒரு மாதிரி கதை சொல்ற மாதிரி ஒரு கதை சொல்லட்டா சார் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு குப்பை தொட்டியை காணா, அந்த குப்பை தொட்டி தான் எனக்கு வேணும், அது என் பொண்ணு ஊருக்கு போயிருக்கா வந்தா கேட்பா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டோரியில என்ன ஸ்கிரீன் பிளே வந்து வித்தியாசமா பார்ப்பாங்க. ஒரு சீன் முன்னாடி வரும், ஒரு சீன் முன்னாடி வரும், நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியில வந்து தான் சொல்லுவாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த வில்லனே வந்து அவர் பண்ண தப்ப உணர்வாரு. அந்த மாதிரி ஒரு கதை. இந்த படம் வந்து இப்ப நிறைய லாங்குவேஜ்ல வந்து சைனாலாம் ரிலீஸ் ஆகி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. பட் வந்து இந்த படத்துல எனக்கு என்னன்னா வந்து ஒரு இது மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு விஷயம், ஒரு பொண்ணுக்கு எதிராக வந்து ஒரு அநீதி நடக்கிற மாதிரி. அதை வந்து ஏன் இப்படி காமிக்கணும், அதை வந்து நீங்க வந்து ஏதாவது கட் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் படத்தை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க, சிலர் வந்து தப்பாவும் இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த வல்கர் சீன்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஏதாவது வந்து வேற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணணும்னு தான் அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. எதிர்பார்ப்பு ஒரு பார்ட் 2 படம் வந்துச்சு. 27 வருஷத்துக்கு அப்புறம் பார்ட் 2 எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த பார்ட் 1 ஒரு கல்ட் கிளாசிக் படம், அந்த பேரை கெடுக்கிற மாதிரி தான் ஒரு படம் வந்துச்சு. நான் இவ்வளவு சொல்றேன்னா என்ன படம்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சிலர், இந்தியன் 2. ஸோ வந்து இந்த படம் கதை வைஸ் ஓகே, பட் வந்து அவர் வந்து ஒரு வர்மத்தை போட்டுட்டு போக வேண்டியதானே. அவர் வந்து வர்மம் கிளாஸ் நம்மளுக்கு எடுக்கிற, நம்ம என்ன வர்மம் கத்துட்டு நம்ம யாருக்காவது வர்மம் போட போறோமா? இல்ல. ஆனா அவர் பேசியே நம்மளுக்கு வர்மத்தை போட்டாரு. வர்ம கலையில இப்படிலாம் இருக்குமான்ற மாதிரி ஒருத்தர் குதிரை மாதிரி நடக்கிறாரு, ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி உண்மையில இருக்கான்னு தெரியல. வர்மம் தெரிஞ்சா யாராவது இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். அவர் வந்து தாத்தா கெட்டப்புமே அந்த கெட்டப்புமே பெருசா இல்ல. கமல் நிறைய கெட்டப் போட்டு நம்ம பார்த்திருக்கோம். பட் வந்து இந்த படத்துல வந்து கெட்டப் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. என்னென்னமோ பண்றாரு, தவறாரு, குதிக்கிறாரு. ஒரு வயசானவரை அவர் அந்த படம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு 70 வயசு கிட்ட இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்து எங்கேயோ போய் தாய்ப்பையில இருந்து வராரு. தாய்ப்பையில இருந்து வரும்போது வயசானவர் அவர் வந்து அவ்வளவு ஆக்டிவா இருக்காரான்றது டவுட் தான். கேட்டா வர்மம் பண்ணவங்க அவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சைக்கிள்ல போறாரு, அந்த சைக்கிளுக்கு வந்து சார்ஜ் குறையாதானே தெரியல. மெட்ரோக்குள்ள போறாரு வராரு. ஒரு படம் ஏதோ ஒரு படத்துல இருந்தா மெட்ரோவே ட்ரெண்ட் ஆச்சு. மெட்ரோ வந்த புதுசுல பாட்டு எல்லாம் வந்துச்சு. செஞ்சுட்டாலே சாங்ல மெட்ரோல டான்ஸ் ஆடுவார் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபைட் சீன், இந்த டாக்டர் படத்துல மெட்ரோ ஃபைட் சீன் வரும், மாஸ்டர் படத்துல மெட்ரோல ஃபைட் சீன் வரும். இப்ப இந்த கோட் படத்துல அது நான் அப்புறம் பேசுறேன். இந்த இந்தியன் 2லயே மெட்ரோல போயிட்டு வராரு, அந்த வண்டி எடுத்துட்டே போற ஒரு சைக்கிள், ஒத்தவில் சைக்கிளை வச்சுட்டு. ஸோ மெட்ரோ ஒரு பொது சொத்து வந்து டேமேஜ் பண்றாங்க படத்துல. ஸோ இதை பார்த்துதான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஸ்ட்ரைக்குனா போய் பஸ் உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க. ஸோ மெட்ரோ வந்து ஒரு பொது சொத்து, அதை வந்து அதை பார்த்து சலிச்சிருச்சு. நிறைய எல்லா படத்துலயும் ஒரு மெட்ரோ சீன் வச்சிருக்காங்க இப்போ பெரிய ஆக்டர்ஸ் படத்துல. அது வேணாமே. அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட் மாசம் என்னென்ன படம் வந்துச்சு, நிறைய படங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே லீவுனால நிறைய படங்கள் வந்துச்சு. இந்த இதுலயும் ஒரு பார்ட் 2 படம் வந்துச்சு, டிமாண்டி காலனி 2. பார்ட் 2 படம்னாலே வந்து பெருசா ஓடாதுன்னு. ஸோ நான் ஏன் நிறைய படங்கள் வந்திருக்கலாம், நான் ஏன் ஒரு சில படங்கள் ஸ்லிப் பண்றேன்னா இதெல்லாம் நான் பார்த்த படங்கள் மட்டும் தான் சொல்றேன். பார்க்காத படங்களை பத்தி நான் பேச முடியாது. ஸோ அதனால பார்த்த படங்கள் மட்டும் சொல்றேன். டிமாண்டி காலனி 2 வந்துச்சு, பார்ட் 2 படம், ஒரு பேய் படம். டிமாண்டி காலனி 1 நான் கொஞ்சம் பார்த்தேன். பட் நீங்க டிமாண்டி காலனி 1 பார்க்காம கூட போலாம். ஏன்னா வந்து 1ல என்ன நடந்துச்சுன்ற அப்பப்போ கொஞ்சம் காமிக்கிறாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்துச்சு நடந்த அந்த படம் வந்து ஏதோ 2015 அந்த டைம் பீரியட்ல நடந்துச்சு. இது வந்து 2021ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா படம் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வந்து பிரியா பவானி சங்கர் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க நடிச்சிருந்தாலே படம் ஓடாத, இந்தியன் 2க்குலாம் அவங்க சொன்னாங்க. ஸோ படம் ஓடுறது ஓடாது வந்து நடிகர்களை பொறுத்து மட்டும் இல்ல, கதையை பொறுத்து தான். ஸோ இவங்களை வந்து அப்படி சொன்னாங்க. ஆனா இவங்க இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இப்போ ரீசெண்டா ஏதோ நியூஸ் பார்த்து 100 நாள் கிட்ட ஓடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. அதுக்கப்புறமா வந்து அருள்நிதியும் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. டபுள் ஆக்ட் வேற இந்த படத்துல. ஒரு பேய் காட்டாமலே பேய் ஒரு அந்த டெரர் ஃபீலிங் கொடுத்தாங்க. அந்த ஒரு புக்கு அதை வச்சு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. யார் வில்லன்றதே கண்டுபிடிக்கல. அது அடுத்த பாட்டுல தான் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் அவை வந்து கொடூரமானவை, அவை வந்து ரத்தத்தெல்லாம் பலி கொடுப்பா, அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமா தான் இருந்துச்சு. ஒரு ஆரர் ஜானர் பிடிச்சவங்க வந்து இந்த படம் பார்க்கலாம்லாம், கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படம் வந்துச்சுன்னா வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து தங்கலான் வந்துச்சு. தங்கலான் வந்து முன்னாடியே வர வேண்டியது, அப்புறம் ரிலீஸ் தள்ளி போச்சு சில பிரச்சனைகளால. அப்புறம் ஒரு வழியா வந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி தான் வந்துச்சு. விக்ரம் வந்து செம்மையா நடிச்சிருந்தாரு. ஆனா வந்து கலெக்ஷன் தான் பெருசா வரல. இந்த படம் வந்து இந்த படத்துல மாளவிகா மோகன் அவங்களுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரோலு. அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை வந்து சும்மா வருவாங்க, ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு சில சீன்ஸ் கிளாமருக்காக மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் வந்து தங்க சுரங்கத்தை தேடி போவார். அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய சீன்ஸ்
எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு புலியெல்லாம் ஒரு கருஞ்சிருத்தன்னு நினைக்கிறேன், அதை வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல. அண்ட் ஃபைனல் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு தமிழர்கள் அந்த அந்த காலத்துல இருந்த தமிழர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, நிறைய சுரங்க வேலையில அவங்கள ஈடுபடுத்தினாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து காசு கம்மியா கொடுத்தா கூட வேலைக்கு வருவாங்க, அவங்க கூலி ஆட்களா பயன்படுத்தினா நம்ம உழைப்பை இவங்க சுரண்டி அவங்க வந்து நிறைய வந்து வேலை பார்த்தாங்க இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு கற்பனை கதையா அவருக்கு முன்ஜென்ம ஞாபகம்லாம் வருது. இந்த படத்துல மைனஸ் என்னன்னா வந்து அவர் பேர் கோபராலுமே அவருக்கு வந்து ஒரு ஆலுசினேஷன் வரும். ஸோ இந்த படத்துலயுமே வந்து ஆலுசினேஷன் மாதிரி முன்ஜென்ம நினைவுகள்லாம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு வந்து ஒரு ஆரத்தின்னு ஒரு வருது, அது வந்து அவருக்கு மனசாட்சியா இல்ல அவரோட பேயா என்னன்றது அந்த ஒரு தெளிவான விளக்கம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து கொஞ்சம் இந்த படத்தோட நெகட்டிவா போச்சு. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படங்கள் வந்துச்சுன்னா வந்து ரகு தாத்தா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க ஒரு இந்தி எதிர்ப்புக்கு எதிராக. அவங்க வந்து சொல்றாங்க இந்தி திணிப்பை தான் நாங்க எதிர்க்கிறோம், இந்த படத்தோட கதையை வந்து இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், நாங்க இந்தியை எதிர்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த மொழியினாலும் நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படமும் கொஞ்சம் காமெடியா இருக்கும். அவங்க வந்து ஒருத்தவங்கள அவர் வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவாரு, இவங்களும் சரி நேத்துவாங்க. அப்புறம் அவரோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு அவங்க கல்யாணத்தை அவங்களே நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இந்த படத்துல சொல்றேன். அப்படி நினைப்பாங்க. அது வந்து எப்படி நிப்பாட்டினாங்க அந்த மாதிரி தான் கதை. அவங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, புக்ஸ் ரைட் பண்ணுவாங்க, வேற பேர்ல ரைட் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ஒரு 80s 90s 80sல நடக்கிற மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ வந்து டைம் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம், ஓடிடில இருக்கு. சர்ச் பண்ணி வேட் வாட்ச்னு கொடுத்தாலும் எதுல பார்க்கலான்னு வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து வாழை படம் வந்துச்சு ஆகஸ்ட் மாசத்துல. இந்த படம் வந்து இவர் மாரி செல்வராஜ் எடுத்திருந்தாரு. ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பாங்க, 2 சின்ன பையன் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பையன் தான் மெயின் கேரக்டர், இன்னொருத்தர் வந்து ஃப்ரெண்டா வருவாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீச்சர் கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க, நிக்கிலா அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க மலையாளம் அந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க, நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. பூங்குடி டீச்சர் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் அந்த கிராமத்து இந்த சீன்ஸ், அந்த கிராமத்துல என்னெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன பையன் அவன் வந்து படிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அவனுக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து குடும்ப சூழ்நிலை எல்லாம் வந்து அவங்க வீட்டுல என்ன வேலை செய்யறாங்களோ அதே வேலையை செய்யறான், வாழை தரசமாக்குறான். அவனுக்கு வந்து அப்ப என்ன கஷ்டம் வருது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் அழுதுட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. லைட்டா அழுக வந்துச்சு. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த கதைன்னு சொல்றாங்க. இந்த படத்துல வந்து இதே இது வந்து நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க, அந்த பையனுக்கு பதிலாக அந்த கேரக்டர்ல ஒரு பொண்ணும், நிறைய பேர் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன், அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அதனால பையன் கேரக்டர் பதிலாக ஒரு பொண்ணும், அந்த டீச்சர் அந்த ஃபீமேல் டீச்சர் பதிலாக ஒரு மேல் டீச்சர் இருந்து அவங்க 2 பேர் க்ளோஸா இருந்தாங்கன்னா அந்த உறவு வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். அந்த டீச்சர் வந்து இப்படி அந்த ஒரு மேக்ஸ் யாரோ இல்ல யாரோ அப்படி இருந்தாங்கன்னா அவருக்கு மேல போக்சோ சட்டம் தான் போடுவாங்க யாராவது பார்த்தோம்னா. ஆனா இந்த படத்துல வந்து அது வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து அவங்க டீச்சர் மேல ஒரு அஃபெக்ஷன், ஒரு அது என்ன மாதிரி ஒரு அஃபெக்ஷன்னு சொல்லாம ஒரு மாதிரி ஒரு அவங்க அக்கா மாதிரி அம்மா மாதிரியும் சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் மாசத்துல நிறைய படங்கள் வந்துச்சு. அதுல பெரிய பெரிய படங்களும் வந்துச்சு, ஒரு நல்ல படங்களும் வந்துச்சு. ஒரு கோலிவுடே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னே பிரிச்சுலாம். நம்ம இப்ப படத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்கிற மாதிரியே வந்து கோலிவுடுமே ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில படங்கள், ஜூனுக்கு அப்புறம் வந்த படங்கள், ஜூனுக்கு அப்புறமும் நிறைய நல்ல படங்கள் வந்துச்சு. ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் பெருசா வரல. பட் செப்டம்பர்ல வந்துச்சு கோட். செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு டீச்சர்ஸ் டேக்கு. ஸோ இந்த படம் வந்து டிஏஜிங் அந்த லுக்கே வந்து ட்ரெயிலர்லாம் விடும்போது வந்து நிறைய ட்ரால் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க திருப்பி லுக்கை மாத்தினாங்க. கதை எப்படின்னா, கதை வந்து சில படங்களை ரெஃபரன்ஸ் வச்சு எடுப்பாங்க, ஆனா வந்து ரெஃபரன்ஸே வச்சு படமா எடுத்தாங்கன்னா இந்த படம் தான். வெங்கட் பிரபு என்னமோ எடுத்து ஓரளவுக்கு என்டர்டைன் பண்ணிட்டாரு ஃபேன்ஸை. பட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நல்லா பண்ணிருக்கலாம். குளோனிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் காமிச்சாங்க. நம்ம அவர் தான் உள்ள நடிச்சிருப்போம், பட் வந்து பார்த்தா அது குளோன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. டபுள் ஆக்ட், அப்பா பையனே வந்து அப்பாவை கொள்றது. இது மாதிரி ஒரு விஜயகாந்த் படம் வந்துச்சுன்னு நாங்க படம் வந்தப்ப நிறைய ரீல்ஸ் வந்துச்சு, என்னப்பா நீங்களும் காப்பி, வெங்கட் பிரபு என்ன இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னாங்க, காப்பி அடிச்சுட்டேப்பான்னு அப்படின்னாங்க. பட் வந்து படம் வந்து விஜய் ஃபேன்ஸ், விஜய் அவர் வந்து இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம், ஒரு ட்ரீட், எல்லா ரெஃபரன்ஸும் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த படத்துல வந்து கமல் ரெஃபரன்ஸ் இருக்கும், இந்த குணா படம் ரெஃபரன்ஸ் கமலோடது, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸ் இருக்கும், தலை ரெஃபரன்ஸ். நீ யார் ஃபேன் கேட்கும் போது அவர் வந்து தலை ஃபேன் சொல்லுவாங்க, அவரோட பொண்ணா நடிச்ச கேரக்டர் கிளைமேக்ஸ்ல. அதுக்கப்புறமா கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் இருக்கு, கிரிக்கெட்ல டோனி. நம்ம நிறைய பேர் நினைச்சப்போ டோனி அடிச்ச பால் வந்து அவர் தலையில பட்டு அவர் கீழே விழுகிற மாதிரி, ஆனா வந்து கிளைமேக்ஸ் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எதுக்கும் அந்த மேட்ச் வச்சாங்க. அந்த மேட்ச்மே வந்து சென்னை மும்பை வந்து ரெண்டுமே நல்ல டீம் தான், நானும் சென்னை ஃபேன் தான். பட் வந்து சென்னை டீம் வந்து மும்பைக்கு எதிராக வந்து அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்ச மாதிரிலாம் ஃபைனல்ஸ்ல வந்து பெருசா அந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. அது செமிஃபைனல்ஸா ஃபைனல்ஸா காமிப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய லாஜிக்கல் இதெல்லாம் இருக்கு. லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
இன்னும் கூடிய சீக்கிரத்தில் டிவியில கூட போடுவாங்க, பார்க்கலாம் நீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படம் வந்துச்சுன்னா, செப்டம்பர்ல கடைசி உலக போர். இந்த படம் நம்ம பார்த்தோம், நம்ம சேனல்ல ரிவ்யூ இருக்கு. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இப்போ தமிழா இந்த வருஷமே இன்னொரு படம் பிடி சார் இருந்தாரு, அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சார். ஒரு கம்மி பட்ஜெட்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கோட் படத்துல என்னன்னா வந்து சேப்பாக்ஸ் எடுத்து காப்பாத்துவார். இந்த படத்துல என்ன சேப்பாக்ஸ் மேலே பாம்பு போடுவாங்க. ஒரு போர் நடந்தா 2027 ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம நிறைய இஸ்ரேல்ல போர் நடக்குது, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுன்னு நினைப்போம். பட் அதை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா இந்த படத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு போர் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வரலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். 2025 நல்ல வருஷமா அமையணும்னு நினைக்கிறோம். பட் வந்து போர் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தினால போர் வரும், பயம் வாரா கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு எடுத்திருந்தாங்க, நல்லாவே எடுத்திருந்தாங்க. பட் இன்னும் மேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம், ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இவர் இப்போ தமிழாவே இந்த படத்துல வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி வருவாரு, நட்டி நட்றதா வந்து மெயின் ஹீரோவா வருவாரு. ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாம், ஓடிடிலே வந்துருச்சு, இந்நேரம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இதே டைம்ல வந்து என்ன படம் வந்துச்சுன்னா வந்து லப்பர் வந்து இந்த படத்தோட ஒரு இந்த வருஷத்துல இந்த படம் வந்து ஒரு தலை சிறந்த படம்னு சொல்வேன். எல்லா கமர்ஷியல் ஒரு எலமெண்ட். ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் யாரு கூட காமிச்சார்னா, ஒரு எல்டர் மேனோட காமிச்சார்னா வந்து அந்த ஜானர் படம் வந்து நல்லா போகுது. பார்க்கிங்கும் அப்படிதான். எம்எஸ் பாஸ்கருக்கும் இவருக்கு ஒரு ஈகோ இருக்கும். இந்த படத்துல வந்து கெத்து தினேஷ், அட்டகத்தி தினேஷ் இவருக்குமே வந்து ஒரு ஈகோ இருக்கும் கிரிக்கெட்ல. இந்த படத்துல அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஈகோனா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டா வந்து சரவணன் பாலசரவணன் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் ஃப்ரெண்டாவும் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ நடக்கும். இவங்க வந்து கிரவுண்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுருப்பாங்க, அவங்க கிரவுண்டுக்கு வெளியே சண்டை போட்டுருப்பாங்க. இவர் அவருக்கு சாதகமா பேசுவார், அவரோட ஃப்ரெண்டுக்கு சாதகமா பேசுவாரு. அந்த ஈகோவும் நல்லா இருக்கும். அப்புறம் கடைசியில அவங்க 2 பேரும் ஒன்னா சேருவாங்க. அப்புறம் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவனோட திறமைசாலின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறானே அப்படிலாம் சில டைலாக்ஸ் எல்லாம் வரும். நீ நீ வந்து இவட தம்பி மாதிரி தான் பாக்குற, ஆனா அவனுக்கு தம்பி இல்ல, அந்த மாதிரிலாம் சில டைலாக்ஸ் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க வந்து டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு அன்பை சேர்த்துக்கலாம் தானே நம்ம வந்து இந்த மேட்ச் வந்தோம். இப்ப பாருங்க, நிறைய அன்பு வந்திருக்காங்க. அதாவது ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் அன்பு, அவர் வந்து ஒரு டீம்ல ஆடணும்னு நினைப்பாரு. ஆனா இவர் வந்து கெஸ்ட் ரோலே பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய டீமுக்கு வந்து சப்ஸ்டியூட் பிளேயர் இந்த மாதிரி தான் போய் விளையாண்டுட்டு இருப்பாரு. 1 ஓவர் 2 ஓவர் போடுவாரு. அவர் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எதிராக விளையாடுறாரு. அப்புறம் கடைசியில அந்த டீமே ஜெயிக்கணும்னு விட்டுறாரு. ஏன்னா இப்ப நான் என்னைய ஒருத்தனை சேர்த்துக்கல, ஆனா என்னைய மாதிரியே நிறைய பசங்க வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மெசேஜ் வந்து சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய காமெடி எல்லாமே வந்து இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பாடல்களுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எனக்கு பிடித்த பாடல்கள் கூட நான் வந்து இதே வீடியோல கடைசியில சொல்றேன். நிறைய பாடல்கள், நல்ல நல்ல பாடல்களும் வந்துச்சு. நிறைய படங்கள் இப்ப நான் சொன்ன படங்கள்ல இருந்தே நிறைய நல்ல பாடல்களும் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் மாசத்துல வேற என்ன படம் வந்துச்சுன்னா மெய் அழகன். இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல பெருசா உள்ள, ஆனா ஓடில வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஜெம் அப்படிப்பட்ட படம் இப்படிப்பட்ட படம்னாங்க. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸே வந்து ஒரு படத்தை தியேட்டர்ல கொண்டாட மாட்டோம். நானும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்னோட ரிலேட்டிவோட வேற படத்துக்கு போயிட்டு, தேவாரா படத்துக்கு போயிட்டு இந்த படம் பார்க்க வேண்டியது, கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் டியூரேஷன் கட்டாயி தான் ஓடிடில வந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து ஓடிடிலேயே ஃபுல் வெர்ஷன் விடுங்கடா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2 பேர், ஒரு அரவிந்த் சாமி இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. அங்க வந்து ஒருத்தர் பாக்குறாரு. அவர் வந்து இவன் யாருன்னே தெரியல. ஆனா அவர் வந்து கார்த்திக் கேரக்டர் வந்து இவர் மேல அவ்வளவு பாசம் பொழிகிறாரு, அத்தா அத்தான்னு. அப்புறம் கடைசியில தான் சொல்றாரு நான் யாருன்ற கதையே. ஸோ வந்து அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இவன் யாருன்னே தெரியாம நம்ம இவன்ட்ட தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கிறோம், இது வந்து தப்பாச்சேன்னு அப்படின்னு அவர் வந்து சொல்லாம கொள்ளாம போறாரு. அதுக்கப்புறமா போன் பண்ணி 2 பேரும் சேர்றாங்க. அந்த மாதிரிதான் கதை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பாண்டு, அவங்களுக்குள்ள எமோஷன்ஸ் எல்லாம் நிறைய படங்களை பார்த்துப்போம். ஆனா 2 ஆண்கள் சந்திக்கும் போது அவங்க மனசு விட்டு பேசினா எப்படி இருக்கும், அது பாய்ஸ் டாக் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. 96 டைரக்டர் தான். ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் எடுத்தாரு. பட் வந்து இந்த படம் வந்து பெருசா வந்து தியேட்டரிக்கல் ஹிட் ஆகல. பட் வந்து ஓடிடில நல்லா பேசினாங்க. ஸோ ஒரு படம் வந்து வசூல் அதெல்லாம் அடுத்ததுதான். பட் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் முக்கியம். ஸோ இந்த படமும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த விஷயங்கள்லாம் நல்லா பேசிச்சு. உறவுகள், ஒரு சொந்த பந்தம், இதை பத்திலாம் நல்லா பேசிச்சு. ஒரு நல்ல படம். ஸோ இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து இதே செப்டம்பர்ல வேற என்ன படம் வந்துச்சுன்னா நந்தன் வந்துச்சு. நந்தன் சசிகுமார் நடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு சமூகத்துல பின்தங்கிய நிலையில உள்ள மக்கள் அவங்களோட உரிமைக்காக எப்படி போராடுறாங்க, அவங்களோட அடிப்படை உரிமைகளுக்கே அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு மேல் ஒரு மேல் ஜாதி, ஒரு கேஸ்ட்ல உள்ளவங்க வந்து அவர் பிரசிடென்டா இருக்காரு. ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருக்காரு. அவருக்கு வந்து அந்த
தொகுதி வந்து ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியா வந்துருது. அப்ப வந்து அந்த இனத்தை சேர்ந்த மக்களை தான் வந்து அவர் நிப்பாட்டணும். ஆனா நிப்பாட்டினாலுமே வந்து அவர் பேரளவுக்கு தான் தலைவரா இருப்பாரு. சோ சசிகுமார் தான் வந்து அந்த பேரளவு தலைவரா இருக்காரு. ஆனா இன்னொருத்தர் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணவர் தான் வந்து அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அவர் வந்து இவரை நிறைய டார்ச்சர் பண்றாரு. அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிடான்றாரு. நான் கொடுத்த பதவி தானே ரிசைன் பண்றான்னு சொல்லும்போது வந்து இவர் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன். இவரோட மக்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ நில்லுப்பா, நீ எதுப்பா ரிசைன் பண்ற, நம்மள என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நம்மளோட உரிமைகளுக்கு நம்ம தான் போராடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்லயுமே வந்து நிறைய இந்த மாதிரி உண்மையிலே நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவர் சசிகுமார் சொல்றார், படத்துல வேணா நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உண்மையிலே என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்றத காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து போவாங்க, ஒரு அதிகாரத்துல உட்காருவாங்க. ஆனா வந்து அவங்களை மதிக்க மாட்டாங்க. பெருசா ஏதாவது கூட்டம், கிராம சபை இல்ல கூட்டம் கொண்டா வந்து அவங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே நடக்குதுன்றது வந்து இந்த படம் வந்து உணர்த்துச்சு நம்மளுக்கு. இந்த படத்துல சமுத்திரகனியும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த படம், பார்க்கலாம். கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து பிறப்பால வந்து அவங்கள வந்து தாழ்த்துறாங்க. அந்த படத்தை நிறைய டீட்டெயிலிங் கொடுத்திருப்பாங்க. ஒரு குரல்லாம் வரும், திருவள்ளுவர் சிலைக்குல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அந்த குரல் வந்து இருக்கும். கொடியேற்ற சீனிவர் தான் கொடியேற்றணும் சசிகுமார். ஆனா வந்து அந்த பழைய பஞ்சாயத்து தலைவர், அந்த மேல் ஜாதியில உள்ளவர் வந்து அவர் ஏத்திடுவாரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து அவர் தெரியும் நம்ம உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு தெரியும். சதீஷ் நடிச்சிருந்தாரு சட்டம் என் கையில். அந்த படம் வந்து கொஞ்சம் த்ரில்லர். சதீஷ் காமெடி ரோல்லே அவர் நடிச்சிருப்பாரு, நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் சீரியஸான ரோலே நடிச்சிருந்தாரு. இவராலையும் இப்படி நடிக்க முடியுமான்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ அமேசான் பிரைம்ல இருக்கு. ஸோ நீங்களும் பார்க்கலாம். இந்த கிரைம் த்ரில்லர் ஜானர் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வந்து பார்க்கலாம். அவர் வந்து ஒரு திக்குவை மாதிரி இருப்பாரு. அப்புறம் கடைசியில வந்து அவர் வந்து ஒரு நிறைய ஒரு கிரைம் நடந்திருக்கும், அதுக்காக அவருக்கு தெரிஞ்சவங்க யாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்காக அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வரும். இந்த ஸ்டோரி நல்லா இருக்கும், பாருங்க. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் ஜானர் பிடிக்குன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வந்துச்சு, வேட்டையன். ஸோ வேட்டையன் வந்து ஜெயிலர்லயும் ஒரு போலீஸா தான் நடிச்சாரு, வேட்டையிலயும் போலீஸா தான் நடிச்சிருந்தாரு. ஸோ வந்து ரஜினி வந்து கடந்த காலங்களில் பார்த்தோம்னா வந்து பெரிய இட்டுன்னு கொடுத்தது இல்ல. ஸோ இந்த வேட்டையனும் ஓரளவு தான் இட்டு கொடுத்துச்சு இவருக்கு. ஜெயிலர் போன அண்ணாத்தைக்கு அப்புறம் ஜெயிலர் ஓரளவுக்கு இட்டு கொடுத்துச்சு. ஆனா அது வந்து அவர் ஸ்லோ மோஷன்லயே வந்தாரு. ஆனா அது ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 2 பாட்டு இருந்துச்சு, அதனால ஹிட் ஆச்சு. இந்த பாட்டுலயும் ஒரு பாட்டு வைக்கணுமே வச்சாங்க. ஆனா வந்து இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி தான். ஆனா அதுலயும் சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வச்சு படம் ஓரளவுக்கு நல்லா கொடுத்ததாங்க ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இந்த படம் வந்து என்கவுண்டருக்கு எதிரானது. இதுவே வந்து ஒரு முரணா இருக்கு. டைட்டில் வேட்டையன், வேட்டைனா அண்டர், ஆனா அன் பண்றது தப்புன்ற மாதிரி சொல்ற மாதிரி அந்த படம் இருந்துச்சு. அமிதாப் பச்சன், நிறைய ஸ்டார்ஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு இங்க வந்து ஃபகத் ஃபாசில், அதுக்கப்புறம் வந்து ராணா தகுபதி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ஸையும் போட்டு படம் எடுத்தாங்க. இவர் வந்து ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும், அதுக்கு வந்து குற்றவாளியை வந்து இவர் தவறுதலா சுற்றுவாரு. அதுக்கப்புறமா வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பாரு. இதுதான் கதை. குறி வச்ச இற விழணும்னு சொல்லுவாரு, ஆனா வந்து தப்பா விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த தப்பை உணர்றாரு. அமிதாப் பச்சனும் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அமிதாப் பச்சன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சொல்றாரு, என்னன்னா நீங்க ஒரு குற்றவாளிக்கு தண்டனை சீக்கிரம் கிடைக்கணும்ன்றதுக்கு நீங்க போராடுறீங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உடனடி நீதி கிடைக்கணும். இப்போ ஒரு கேஸ் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுன்னா வந்து ரொம்ப நாள் இழுக்குது, நம்ம ரியல் லைஃப்லயே பாக்குறோம். அப்படிலாம் இல்லாம வந்து உடனே கிடைக்கணும்னு நீதி கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட மெசேஜே அதுதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நீட் எக்ஸாம், இந்த பத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து சிலர் வந்து ஃபிளாப் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இந்த படம். அவர் வந்து பெருசா மாஸ் டைலாக், பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசல. ஆனா வந்து அவருக்கு என்ன வருமோ அதை பண்ணாரு. ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி. ஃபகத் ஃபாசில் ரோல் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து ரித்திகா சிங் அவங்க ரோலுமே நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. நிறைய பேர் நான் கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணிட்டு போனாங்க. ஆனா அமிதாப் பச்சன் ரோல் வைக்கணுமே வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ரோல் வேற யாராவது, பிரகாஷ் ராஜ் இல்ல வேற யாராவது கூட பண்ணிக்கலாம். ட்ரெய்லர்ல கூட பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வாய்ஸ் இதை மாத்தினாங்க. ஸோ அவர் கூட பண்ணிருக்கலாம். ஸோ அக்டோபர் மாசம் வேட்டையன் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வேற தீபாவளி டைம், அக்டோபர்ல தீபாவளிக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. அமரன் வந்துச்சு. அமரன் வந்து சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் வந்து அவர் வந்து டயர் 2 ஆக்டர்னு வாங்க. ஸோ வந்து டயர் 2ல இருந்து டயர் 1க்கு போயிட்டார். அதாவது அவங்களோட சம்பளம், அவங்க படத்துக்கு வாங்குற சம்பளம், அவங்க படம் செஞ்ச வசூலை வச்சு இந்த மாதிரி டயர் 1 டயர் 2 பிரிப்பாங்க. ஸோ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து விஜய், ரஜினி அவங்களுக்கு அப்புறமா வந்து ஒரு 200 கோடி, இப்போ வசூல் வந்து 300 கோடி என்னமோ இந்த படம் வந்து வசூல் வாங்குச்சுன்றாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்தது. நம்ம ராணுவ வீரர்கள், இப்ப ராணுவ வீரர்கள் வந்து எல்லையில வந்து அவங்க வந்து நம்ம இப்ப நியூ இயர், தீபாவளி கொண்டாடுறோம், அவங்க எல்லாம் அப்படி கொண்டாடுவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு வருஷத்துக்கு கொஞ்ச நாள் லீவ் கிடைக்கும். அந்த நேரம் ஃபுல்லா வந்து அவங்க வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க.
ஸோ நம்ம சுவாசிக்கிற காத்து அவங்களோட காத்து, அவங்களோட மூச்சு காத்து, அவங்கள சிந்தி ரத்த சிந்தி எல்லாம் பண்றாங்க. ஸோ அதை வச்சு எடுத்த ஒரு உண்மை சம்பவம். முகுந்த் வரதராஜன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஆபரேஷன்ல வந்து ஒரு டெரரிஸ்ட வந்து எப்படி பிடிச்சாருன்றதான் கதை. இந்த படம் வந்து அவரோட பேட்ரியாட்டிசம் அதை பத்தி மட்டும் சொல்லாம அவங்களோட பார்ட்னர், அதாவது இந்து ரெபேக்கா வர்கீஸ், அவங்களோட சாக்ரிஃபைஸ் இந்த படம் சொல்லியிருக்கு. இந்த படம் சிவகார்த்திகேயன் நடிக்காம வேற யாராவது நடிச்சதா கூட அந்த ரோல் கரெக்டா இருக்கும். பட் வந்து இதுல இந்து ரெபேக்கா வர்கீஸ் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. சாய் பல்லவி அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து வேற யாராவது பண்ணிருக்கலாமே இந்த கேரக்டர். ஏன்னா வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து அவங்க லுக், முகுந்த் வரதராஜனோட பார்ட்னர் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்க லுக் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. சாய் பல்லவி அதுக்கு செட் ஆகலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அதை வந்து நல்லா பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்குமே வந்து இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பாடல்களும் நல்லா இருந்துச்சு. மின்னலே அந்த பாட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. ஸோ கிளைமேக்ஸ் சீன்லாம் அழுக கூட தான் நினைச்சிட்டு போனேன். நான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தேன், தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். பட் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, லைட்டா அழுக வந்துச்சு கிளைமேக்ஸ்லாம். அவங்களோட ரியல் பிக்ஸ் காட்டுப்பாங்க. அந்த அச்சமில்லை சீனு அவர் பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு, அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டாங்க. ரியல் பிக்ஸ், அவர் வந்து வாங்குற அவார்டு, அவங்க கடைசியா ஒரு லெட்டர்லாம் எழுதுவாங்க. இந்து ரெபேக்கா வர்கீஸ் அந்த ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அந்த ஒரு போயம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பேட்ரியாட்டிசம், அவங்க ஒருத்தர் இறந்துருக்காரு, ஒரு ஆர்மி பர்சன் இறந்துருக்காரு, ஒரு பேட்ரியாட்டிசம் பார்க்குறோம். பட் அவங்க ஃபேமிலி அந்த சாக்ரிஃபைஸையும் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம வந்து ராணுவ வீரர்களை மதிக்கணும், அவங்களோட தியாகத்தை நம்ம நினைக்கணும்ன்றத ஒரு மெசேஜை வந்து இந்த படத்துல சொல்லிச்சு. ஸோ இந்த படம் வந்து மேக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அந்த அவர் வந்து அந்த டெரரிஸ்ட் எப்படி பிடிச்சாரு, அந்த சீன்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாரு, அந்த புல்லட் கவுண்ட் பண்ணி பண்ணுவாரு. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் குறையா தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து துப்பாக்கி படம் அது வந்து ஒரு கற்பனை கதையா தான் எடுத்தாங்க. மிலிட்ரியில ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வச்சு அதுல வந்து அந்த 12 பேர் வந்து 12 ஒரே நேரத்துல 12 பேர் சுற்ற சீன்லாம் வந்து பார்க்கும்போது செமையா இருக்கும். அது மாதிரி ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் இந்த படத்துல வந்து வச்சிருக்கலாம். அந்த அந்த தீவிரவாதி பிடிக்கிறது, திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மின்னு சொல்லுவாரு, அது கொஞ்சம் கூஸ் பம்பா இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாம். ஸோ அவரன் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரதர், இந்த படம் வந்து பத்தி பேசலாம். உங்களுக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகணும், போர் அடிக்குதுன்னா வந்து இந்த படம் வாங்கலாம். ஒரு ஃபேமிலி, ஒரு அக்கா தம்பிக்கு இடையில உள்ள பாசத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து நிறைய பழைய அவுடேட்டடான படம் மாதிரி இருந்துச்சு. ராஜேஷ் அவர் வந்து நிறைய SMS ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த மாதிரி படங்கள்லாம் காமெடி எடுத்து இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் அவருக்கு வந்து பெருசா எடுக்கல. அவர் எடுத்த படம் பெருசா வரல. இந்த படமும் அப்படிதான், அந்த லிஸ்ட்ல தான். ஸோ நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. அவர் வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, நீதிடா நேர்மடா நியாயண்டான்ற மாதிரி இருப்பாரு ஜெயம் ரவி இந்த படத்துல. ஆனா வந்து அவர் வந்து நீ இருக்கிறதே டார்ச்சர், நீ எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா. அவங்க அக்காட்ட, அவங்க அக்கா வீட்டுல போய் அவங்க சில பிரச்சனை பண்றாரு, அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி எப்படி சேர்த்து வைக்கிறாருன்ற மாதிரி தான் கதை. ஸோ ரொம்ப போர் அடிச்சுன்னா வேணா இந்த படம் பாருங்க, மற்றபடி பார்க்காதீங்க. கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு இந்த படம். அதுக்கப்புறமா வந்து நவம்பர்ல கங்குவா, இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவர் ஐப் கொடுத்தாங்க. 2000 கோடி அடிக்கும், அந்த மாதிரி அடிக்கும், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல எடுக்கிறோம். எனக்கு வந்து சூர்யா மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா சித்த சிவா மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து அண்ணாத்தன் ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வராரு. சூர்யாவுக்குமே வந்து தியேட்டர் ரேட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படமுமே வந்து தியேட்டர் ரேட்டு கொடுக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து அந்த அளவுக்கு இட்டு கொடுக்கல, போட்ட காசு கூட எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸை வந்து தவிர்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிரமிப்பா இருந்துச்சு. அதுவும் 3Dல பார்த்தே நல்லா இருந்துச்சு. கத்துறாரு, சவுண்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார் பேஸ்டு மூவில கத்தாம வேற அமைதியா ரொமான்ஸா பண்ண முடியும் அவரால். கத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட அந்த போர் குணம் வந்து அப்பதான் வெளிப்படும் கத்தும் போது தான். அவர் சின்ன பையன் கேரக்டர், அந்த கேரக்டருக்கும் இவருக்கும் உள்ள அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகல, அது கொஞ்சம் மைனஸ் தான். அது அப்புறம் இந்த படத்துல வந்து பார்ட் 2ல நிறைய விஷயங்களை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அதனால பார்ட் 1ல நாங்க சொல்ல மாட்டோன்ற மாதிரி விட்டுட்டாங்க. கடைசியில ஒரு கேமியோ ரோல் வருது, அது யாருன்றதும் ரிவீல் ஆயிடுச்சு. கார்த்தி தான் பண்ணியிருக்காரு. அவரோட லுக் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் கொடூரமானவர்னு தெரியும். அவர் காஸ்டியூம் கெட்டப்ப கொடூரமா ஒரு மாதிரி கேவலமா பண்ணி அவர் போட்டுவிட்டு அவர் வந்து ஒரு கொடூரமானவன் காமிச்சிருக்காங்க. அந்த அப்புறம் வந்து பாபி டியோல் அவருமே வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த வில்லன் ரோல, கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். சூர்யா இந்த படத்துக்காக நல்லாவே உழைச்சிருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க் ஆனா வேஸ்ட் ஆகுது. அவர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா செலக்ட் பண்ணி நடிக்கணும். ஸோ அடுத்த வருஷம் நிறைய படத்துல கமிட் ஆயிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு நீ 2 படம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் என்னன்னு. அவருக்கு ஜெய் பீம் சூரியர் போட்ட ஓடிடில ஒரு ஹிட்டான அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பெருசா ஹிட்டால. கங்குவா ஒரு 20-25 நிமிஷம் தான் மைனஸ். பெர்சன்ட் பொர்சன் அந்த ட்ரைபல் பொர்சன்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல ஒரு மன்னிப்பு சாங் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஸ்டோரியில என்ன கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம்.
இதுதான் வந்து நவம்பர்ல வேற என்ன படம் நான் பெருசா இந்த படம் பார்க்கல. நீங்க ஏதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. ஸோ விடுதலை 2, விடுதலை 1 போன வருஷம் வந்துச்சு. விடுதலை 2 இந்த படமும் வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகம், 2 மணி நேரம் 50 நிமிஷம். படம் வந்து ஃபுல்லா வந்து சூரிய வருவாரு, விஜய் சேதுபதி வந்து கேமியா ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல வந்து சூரிய கேமியா ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட கதை தான் வந்து மெயினா வந்துச்சு. இந்த படத்துல மஞ்சு வாரியர் அவங்க ரோல் வந்து இல்லாம இருந்தாலும் கூட படம் போயிருக்கும் வச்சு, அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு அரசியல் பத்தி நல்லா பேசுறாங்க, அந்த கம்யூனிசம் சித்தாந்தம், இடதுசாரி கட்சினா என்ன, வலதுசாரி கட்சினா என்னன்னு. இது வந்து 18+ படம் தான் சொன்னாங்க. ஸோ கரெக்ட் தான், ஏன்னா அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு பெருசா இருப்பான்னு தெரியல. அதுக்கு மேல உள்ளவங்களுமே வந்து அரசியல் அறிவு எனக்கெல்லாம் கொஞ்சம் புரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. கம்யூனிசம் சித்தாந்தம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம். இது வெற்றிமாறன் அவர் எடுத்த படம்லாம் நல்லா இருக்கும், அவார்டு வாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுலயே சில படத்துல அவர் வயலன்ஸ் வைப்பாரு. இந்த படத்துலயும் வயலன்ஸ் இருக்கு, ஒரு சில சீன்ஸ். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டாரு, போலீஸ்காரர் வந்து வேற மாதிரி பண்ணிடுவாரு. ஸோ இந்த படம் கடைசி வந்ததுனால இந்த படத்தை பத்தி கதை நான் பெருசா சொல்ல ஸ்பாயிலர் பண்ணலாம், நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ அதனால வந்து இந்த படம் பார்க்கலாம்னா, ஆனா வந்து உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா பாருங்க, அதுதான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த வருஷம் வந்துச்சு. ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச படம் வந்து எதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க. எனக்கு வந்து பெஸ்ட் படம்னு சொல்லணும்னா வந்து நான் வந்து லப்பர் பந்து சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிரிக்கெட் பத்தி மட்டும் இல்ல, அதுல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு ஈகோ இருக்கும், நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடும், ஒரு பவுலர் நல்லா போடுவாங்க, அவங்க 2 பேருக்கு ஈகோ இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சரவணன் பாலசரவணன் கேரக்டருமே வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு. ஸோ வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து அவர் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாம போய் கிரிக்கெட் விளையாடுற, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய நம்ம சரௌண்டிங்ஸ் நம்மளே விளையாடுவோம். நம்ம தெருவில் விளையாடும் போது வந்து ஒரு அங்கிள் வருவார், வந்து ஒரு 2 பால் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்புறம் வந்து தேட்டர்ல பார்த்தேன், தேட்டர்லேயே ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த படம். அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச படம்னா வந்து மெய்யழகன்னு சொல்லுவேன். இது தேட்டர்ல பார்க்க முடியலன்னு எனக்கு ஒரு வருத்தம், ஆனா பார்த்தே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல பாண்ட், ஒருத்தர் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறான், ஆனா வந்து அவர் மேல அவ்வளவு பாசத்தை பழிறான், ஆனா அவருக்கு வந்து இவர் யாருன்னு தெரியல. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவன்கிட்ட திருப்பி வந்து பேசுறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு 2 ஆண்கள் வந்து அவங்க தனிமையா இருக்கும்போது வந்து என்ன பேசிக்கிறாங்க, அவங்களோட ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. நிறைய கான்வர்சேஷன் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு. ஜல்லிக்கட்டு பத்தி சொல்றாரு, ஹைட்ரோ கார்பன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி சொல்றாரு. அந்த ஸ்டெர்லைட் போராட்டம், இந்த மாதிரி நிறைய சோழர்கள் பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுறாங்க. அதுபடிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் ஃப்ரெண்டோட அன்னைக்கெல்லாம் பேசும்போது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசினா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கனெக்ட் ஆச்சு. இந்த படமும் நல்லா இருந்துச்சு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது பார்க்கலன்னா பாருங்க. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து அமரன் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து தமிழ்ல பிடிச்ச படங்கள். அண்ட் தங்கமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஆனா வேட்டையன் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிச்ச படங்கள். உங்களுக்கு பிடிச்ச படங்கள் சொல்லுங்க. இப்போ அதர் லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா வந்து நிறைய மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. கோட் லைஃப் வந்துச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பிரேமலுன்னு ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குருவாயூர் அம்பல நடையில், அந்த படம் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும், பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து காமெடியா ஃபன்னா இருக்கும். ஸோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. நாங்களும் ஒரு நாள் சும்மா பார்க்கணும்னு நினைச்சேன், ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து நல்லா இருக்கும். யோகி பாபுவும் ஒரு ரோல் பண்ணிப்பாரு அந்த படத்துல, பிருத்திவிராஜ் இருப்பாரு, ரசல் ஜோசப் ஒருத்தர் நடிச்சுப்பாரு. அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட நிறைய மலையாளம் படமும் பார்த்தேன். அவர் தான் வந்து மின்னல் முரளி படத்தோட டேரக்டர். அவர் இப்ப நடிக்கவும் செய்யறாரு. அவர் நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் படமே கொஞ்சம் காமெடியா ஃபன்னா இருக்கும். ஸோ பாருங்க. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன படம்னா வந்து தெலுங்குல வந்து பார்த்தோம்னா வந்து சூர்யா சாட்டர்டே நானியோட படம். நானி எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் ஒரு பக்கா தெலுங்கு கமர்ஷியல் படம் தான். அந்த மசாலா ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபைட் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து அதுல ஒரு கான்செப்ட், அவர் வந்து ஹீரோ என்னன்னா வந்து ஒரு நாள் மட்டும் கோவத்தை காமிப்பா, அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் சாட்டர்டே காமிப்பாரு. வில்லன் வந்து என்னன்னா எல்லா நாளுமே கோவத்தை சம்மந்தமே இல்லாத ஆள் மேல காமிப்பாரு. ஒரு ஊர்ல ஒரு மக்கள் இருப்பாங்க, அந்த மக்கள்னாலே இப்படிதான் அவங்க வந்து ஒரு முத்திரை குத்திடுவாங்க, இவங்க வந்து திருட்டு தொழில் செய்வாங்க அப்படின்னா. ஆனா இந்த மக்கள் இப்ப திருந்தி நல்லது கைவினை பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ஆனாலுமே வந்து அவரோட கோவத்தை அவர் காமிப்பாரு. சோ இப்படி இருக்கிற 2 பேருக்கு இடையில ஒரு டைம் மீட் பண்றாங்க. அது மீட் பண்றதுக்கு காரணம் ஏன்னா ஹீரோயின் தான் அதுக்கு ஒரு காரணமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து அந்த வில்லன் எஸ்.ஜே. சூர்யாவை வந்து இவர் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றதான் கதை. ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும்
ஒரு ஹீரோ வந்து தான் உங்களை காப்பாற்றணும், இல்லை நீங்களே ஹீரோவா மாறணும், உங்களோட பிரச்சனை நீங்க தான் கேட்கணுன்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, தியேட்டர்ல தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்ட் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிச்சு. நானும் சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் கோவப்படுவேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கோவப்பட்டு கோவன்றது வந்து நம்மளே அழிக்கிறோம். அது அது நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நம்ம கோவப்படுறதுக்கு ஒத்தா. அதனால பெருசா கோவப்படாம யாராவது நம்மளை கோவப்படுத்துற மாதிரி நடந்துட்டாலும் அவங்கள மன்னிச்சு விட்டணும், அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான் சொல்லுது, நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கோவம் நியாயமானதா விஷயமா இருந்துச்சுன்னா அது மேல நம்ம கோவப்படுறதுல தப்பு இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் இந்த வருஷம் பார்த்த படங்கள். எல்லா படங்களும் பத்தி சொல்லிட்டேன், எல்லா லாங்குவேஜ்லயுமே பார்த்தேன். தெலுங்கு கன்னடத்துல பெருசா எந்த படமும் இந்த வருஷம் நான் பார்க்கல, ஹிந்திலையும் பெருசா பார்க்கல. ஸோ தமிழ் மலையாளம் அண்ட் தெலுங்குல புஷ்பா 2 வந்துச்சு, பார்க்கல இன்னும். புஷ்பா 1 வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். அது 1 பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 எதுக்கு பார்க்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வசூல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வாங்குது. ஸோ நிறைய நல்ல படங்கள் கண்டென்ட் ஓரியன்டா இருக்கு, ஆனா வசூல் கம்மியா வருது. ஸோ பட் வந்து அது மக்கள் கிட்ட தாக்கம் ஏற்படுத்தாலே போதும். ஒரு அந்த மாதிரி படங்கள் வசூல்னா செகண்டரி, அது என்ன அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. நிறைய படங்கள் பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி நல்ல விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து சொல்ல நினைச்சு லக்கி பாஸ்கர், அது மறந்துட்டு. அதுவுமே வந்து தமிழ்ல பார்த்தேன், அது வந்து தெலுங்குல துல்கர் சல்மான் நல்லா பண்ணியிருந்தாரு. நம்ம வாழணும்னு நினைச்ச ஒரு வாழ்க்கையை வந்து ஒருத்தர் திரையில வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படம். சினிமானாலே ஒரு கற்பனை, ஆனா அந்த பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரியலா இருந்துச்சு. அவர் வந்து பண்ற வேலைலாம் தப்பு தான், ஒரு 420 வேலை தான் பண்றாரு. பட் வந்து அது வந்து அவர் எப்படி பண்றாரு, அவர் குடும்பத்துக்காக எப்படி பண்றாரு. அப்புறம் அந்த ஆண்டனி கேரக்டர் ராம்கி நடிச்சிருப்பாரு, அந்த கேரக்டர் ரொம்ப பேசு பொருளாச்சு. நம்ம லைஃப்லயே ஒரு ஆண்டனி வரமாட்டாரான்ற மாதிரி. அப்புறம் நிறைய எல்லா கேரக்டருமே அந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ், அவங்க கொடுத்த ரோல நல்லா படிப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து துல்கரோட அப்பாவை நடிச்சிருப்பாரு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் அமைதியா இருந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு வேற லெவல் வேலையை பண்ணிருப்பாரு. அப்புறம் அவர் பையன் நடிச்ச ரித்து, அவரும் ஒரு சீன்ல அவர் தான் சொல்லுவாரு, அந்த சின்ன பையன் தான் சொல்லுவான் என்னன்னா வந்து சாக்லேட் வச்சு ஒரு சீன் சொல்லுவான். அந்த சீனுக்கு அப்புறம் தான் இவர் மாறுவாரு. இது ஹர்ஷத் மேத்தா, இந்த ஸ்கேம் ஸ்டாக் மார்க்கெட் இதை பத்திலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். எனக்கு பெருசா ஐடியா இல்லை, ஆனாலும் இந்த படத்துல ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆச்சு. நம்ம வறுமையில இருக்கும்போது எப்படி இருப்போம், அதுக்கப்புறம் பணம் வந்தா எப்படி இருக்கும், மிடில் கிளாஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த வீடியோ. நிறைய படங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அடுத்த வருஷம் என்னென்ன படங்கள் வருதுன்றதை ஃபைனலா பார்த்து முடிச்சிருவோம். ஸோ அடுத்த வருஷம் வந்து விஜயோட படம் வருது. இந்த வருஷம் வந்து 2024 அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து அவர் 2023 துணி வந்துச்சு, அதுக்கப்புறமா எந்த படமும் வரல. ஆனா அவங்களுக்கு வந்து டபுள் ட்ரீட்டா அடுத்த வருஷம் குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி வருது. விடாமுயற்சி பொங்கலுக்கு வருது. ஸோ வருஷம் ஸ்டார்டிங்லேயே வருது. ஆனா போன பொங்கலுக்கு வந்தது 2023 பொங்கலுக்கு அப்புறம் 25 பொங்கல் தான் வருது. ஸோ வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஐப் இருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு வருஷம் முடியும் போது அடுத்த வருஷம் என்ன படங்கள் வருதா ஒரு ஐப் இருக்கும். ஸோ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த 2 படங்கள் இருக்கு. அதே மாதிரி விஜய் அவரோட கடைசி படம் சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியல, அச்சுவினத்தோட பண்றாரு, இன்னும் டைட்டில் வைக்கல. அதுக்கப்புறம் சூர்யா கங்குவாக்கு அப்புறமா வந்து அவருக்கு இன்னொரு ஒரு இட்டு கொடுத்தே ஆகணும். கங்குவா வந்து அவருக்கு வந்து பெரிய எதிர்பார்த்தாரு, ஆனா ஏமாற்றம் ஆயிடுச்சு. 2000 கோடி 1000 கோடி கூட 100 கோடி 120 130 கோடியா நம்ம தான் வந்துச்சுனாங்க. கலெக்ஷன் செகண்டரி தான், பட் ஸ்டோரியுமே வந்து இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜோட பண்றாரு. அவர் வந்து ஜிகதண்டா 2 ஒரு இட்டு கொடுத்துட்டு வராரு. நிறைய நல்ல நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ டீசர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா டீசர் நம்ம நிறைய படங்கள் அப்படி நினைச்சிட்டு போய் பார்ப்போம், ஆனா தியேட்டர்ல வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில படங்கள் இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரெட்ரோ, அதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜியும் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. அதுக்கப்புறமா வந்து சிம்புவோட படங்கள் இந்த வருஷம் பெருசா வரல, ஆனா அவர் வந்து தக் லைஃப் படத்துல வர்றாரு. அவரும் கமல்ஹாசனும் நடிக்கிறாங்க அந்த படத்துல. கமல்ஹாசனுக்கு வந்து தக் லைஃப் இருக்கு, இந்தியன் 3, இந்தியன் 2க்கு அப்புறம் இந்தியன் 3 தியேட்டர்ல வருமானு தெரியல, ஓடிடியா தியேட்டர்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சங்கர் அவருக்குமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும். கேம் சேஞ்சர் அவர் ஒன்னு எடுத்துட்டு இருக்காரு, அதுவும் பொங்கலுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ரஜினி அவர் வந்து கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஜெயிலர் 2மே வந்து பண்ணாலும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. ஸோ நிறைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. இந்த வருஷமே நிறைய லப்பர் பதிலாம் வந்து அந்த டேரக்டர் வந்து தமிழரசன், என்னவோ அவர் பேரு சரியா தெரியல, யாராவது தெரிஞ்ச கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அவரோட முதல் படத்திலே வந்து ஒரு நல்ல பண்ணியிருந்தாரு. அப்புறம் மெய்யழகன் படம் டேரக்டர் அவர் 2வது படம். அப்புறம் அமரன் படம் டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவருக்குமே வந்து 2வது படமா என்னமோ தான். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ டேரக்டர்ஸ் நல்லா பண்றாங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்களும் வருது. கமல்ஹாசன், ரஜினி, விஜய், அஜித், சூர்யா படங்கள் நிறைய படங்கள் வருது. சிம்பு,
தனுஷுமே வந்து அவரே டைரக்ட் பண்ணி இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. ராயன் எடுத்தாரு, ராயன் பார்க்கல இந்த வருஷம். ஸோ அந்த படமே கொஞ்சம் வெட்டு குத்து அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய படங்கள் வந்து வெட்டு குத்தாதே வருது. எனக்கு வந்து ஆக்ஷன் ஓரளவுக்கு பிடிக்கும். ஆனா ஒரு கொசு மருந்து மாதிரி ஒரு மிஷின் எடுத்துட்டு படம் ஃபுல்லா சுட்டுட்டே இருந்தா பிடிக்காது. ஒரு கைதி படத்துல ஒரு ஒரு ரோல் பண்ணி ஒரு கன் வரும். அதுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கன் எடுத்துட்டு வந்துறாங்க படத்துல கிளைமேக்ஸ்ல, இல்ல இன்டர்வல் பிளாக்ல எடுத்து டப்படப்படம்னு சுடுறாங்க. அவர் சுடுற பிளட் மட்டும் கரெக்டா படும். ஆனா இவர் மேல சுடுற பிளட் எதுவுமே வந்து இவர் மேல படாது. பட்டாலுமே வந்து திருப்பி பொழைச்சுப்பாரு. இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் தான் இருக்கும். படங்கள்னாலே ஒரு கற்பனை தான். ஸோ அதை நம்ம நானும் வச்சுட்டு தான் எல்லா படமும் பார்க்கணும். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர்ல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். சினிமா பத்தி, கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, ஐபிஎல் வருது, வரிசையா வருது. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நம்ம நெக்ஸ்ட் இயர் சந்திப்போம். பை.